நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு பக்தர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் நம்மையும் நம்முடைய தேவைகளையும் இன்னுமாய் நாம் நினைத்திருக்கிற காரியங்களை இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த 1 மணி நேர ஆராதனையில் நம்மை நிறைவு செய்வதற்காக, நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்பதற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை அரவணைக்கிற ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் நமக்கு வாழ்வு தருகிற ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழி போல வழிநடத்துகிற ஆண்டவர். அவருடைய வழி நடத்துதலில், அவருடைய பராமரிப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் ஆவியானவருடைய இறை பிரசன்னத்தோடு, ஆவியானவருடைய வல்லமையோடு இந்த ஆராதனைக்கு நாம் கடந்து வருவோம். ஆவியே, தூய ஆவியே, என்னில் வா, இறங்கி வா. ஆவியே, தூய ஆவியே, என்னில் வா, இறங்கி வா. என்னை உன் வரங்களால் நிரப்பவா, இறங்கி வா. என்னை உன் வரங்களால் நிரப்பவா, இறங்கி வா. படைப்பின் தொடக்கத்திலே தண்ணீரின் மீது அசைவாடிய அதே தூய ஆவியார் இந்த நேரத்தில் நம்மையும் இந்த ஆராதனையில பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அதே கனிகள் கொடைகளினால் நிரப்பி, அதே தூய ஆவியானவருடைய ஞானத்தால் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த பாடல் வரிகளோடு ஆவியானவருடைய வல்லமைக்காய் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆதியிலே உலகம் உருவாகும் முன்னே உம்மாலே எல்லாமும் உருவானதே. ஆதியிலே உலகம் உருவாகும் முன்னே உம்மாலே எல்லாமும் உருவானதே. உம்மாலே எல்லாம் உயிர் பெற்றது,
உம்மாலே எல்லாம் நலமானதே, உம்மாலே எல்லாம் உயிர் பெற்றது, உம்மாலே எல்லாம் நலமானதே. ஆவியே என்னில் இறங்கி வா, ஆவியே என்னை நிரப்பவா, ஆவியே என்னில் இறங்கி வா, ஆவியே என்னை நிரப்பவா. ஆவியே தூய ஆவியே என்னில் வா, இறங்கி வா. என்னில் வா, இறங்கி வா. இயேசு தூய ஆவியானவருடைய வல்லமையினால் எல்லா இடங்களுக்கு நன்மை காரியங்களை செய்தார். பிணியாளர்களை, நோயாளர்களை, ஏன் இறந்த லாசரை உயிர்ப்பித்தார். ஏனென்றால் இயேசு தூய ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராயிருந்தார். இயேசுவோடு கடந்து வந்த அதே தூய ஆவியார் திருமுழுக்கு பெற்று நம் மத்தியிலும் இந்த நேரத்தில் கடந்து வருவதற்காக, அதே ஆவியானவருடைய வல்லமையினால் நம்மை நிரப்புவதற்காக இந்த நேரத்தில் நாம் மீண்டும் தொடர்ந்து ஜெபிப்போம். பெருமையில் நாங்கள் மனமுடைந்த போது அருளாலே எம்மை ஆட்கொள்ளுமே. பெருமையிலே நாங்கள் மனமுடைந்த போது அருளாலே எம்மை ஆட்கொள்ளுமே. இருளான பாதையில் நடக்கின்ற போது மறுவாழ்வில் எம்மை நடத்திடுமே. இருளான பாதையில் நடக்கின்ற போது மறுவாழ்வில் எம்மை நடத்திடுமே. ஆவியே என்னில் இறங்கி வா, ஆவியே என்னை நிரப்பவா, ஆவியே என்னில் இறங்கி வா, ஆவியே என்னை நிரப்பவா. ஆவியே தூய ஆவியே என்னில் வா, இறங்கி வா. ஆவியே தூய ஆவியே என்னில் வா, இறங்கி வா. என்னை உன் வரங்களால் நிரப்பவா, இறங்கி வா. என்னை உன் ஆவியானவர் இந்த நேரத்தில் நாம் மத்தியிலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, தொடர்ந்து நம்மையும் நம்முடைய தேவைகளையும் இந்த ஆராதனை நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இறங்கி வருவீராக. உமது கடிகளால், உமது கொடைகளால் உமது மக்களை ஆட்கொள்வீராக. இதோ இந்த ஆராதனை நேரத்தில் தேவைகளோடு, பாரங்களோடு, வெறுப்புகளோடு வந்திருக்கிற இந்த மக்களுக்கு ஆறுதலை தருவீராக, சமாதானத்தை தருவீராக. இவர்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த ஆராதனை நேரத்தில் நல்ல முறையில் கிடைக்க நீர் இவர்களுக்கு உறுதுணையாய் இருப்பீராக. ஆவியானவரே, எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை முற்றிலும் கையளிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய தேவைகளை இந்த நேரம் முழுவதுமாய் எங்களுக்கு நிறைவு பெற செய்வீராக. இப்பொழுது வா, இறங்கி வா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
எப்படி இறைவனுடைய திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்வது என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே நாம் நினைப்போம். எதுதான் இறைவனுடைய திட்டம்? எந்த திட்டத்தின்படி நாம் நடந்தால் கடவுளுடைய திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிய முடியும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அதுக்கு இணை சட்ட புத்தகம் அதிகாரம் 6 இறை வார்த்தை 17 இப்படியாய் சொல்லுகிறது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள். ஆண்டவருக்கு முன்னால் நேரியதையும் நல்லதையும் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே நலமாகும் என்று சொல்லி இணை சட்ட புத்தகத்திலே வாசிக்கிறோம். அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே, அதுவும் நுகர்வு கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை மறந்து, மனிதர்களை மறந்து, பொருட்களை அன்பு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கடவுள் எல்லாம் பல நேரங்களிலே நாம் மறந்து ஒரு மறதியாக அவரை நாம் விட்டு விட்டு போய்விடுகின்றோம். ஆனால் நம்மை படைத்த கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த கடவுளுடைய கட்டளைகளை, கடவுளுடைய நியமங்களை நாம் கடைபிடிக்கிற போது கடவுள் நமக்கு ஏராளமான நன்மை காரியங்களை, அதிசயங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லி நாம் இந்த இணை சட்ட புத்தகத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதாவது இந்த உலகில நாம் தியாக வாழ்வு வாழ்வதற்காகவும் இந்த உலகத்திலே பிறரன்பு பணி செய்வதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால்தான் நாம் இப்படியாக பாடல் வரிகளில் நாம் பாடுகிறோம்: அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். நம் வாழ்வில் நாம் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய அந்த இறை சந்நிதியிலே அமர்ந்து அவருடைய அந்த இறை மகிமையை, இறை தெய்வீக பிரசன்னத்தை உணர்வதற்கு நாம் எல்லோருமே பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் புனித கிளாராமால் இப்படியாக அருமையாக சொல்லுவார்: என்னுடைய வாழ்க்கையில ஏராளமான துன்பங்கள் இருந்தது, என்னுடைய வாழ்க்கையில ஏராளமான போராட்டங்கள் இருந்தது, என்னுடைய வாழ்க்கையில ஏராளமான கசப்புகள் இருந்தது, இருந்தாலும் நான் அதையெல்லாம் வெற்றி கொண்டவளாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த நற்கருணை ஆண்டவர்தான் என்று சொல்லி சொல்லுவார். இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார். புனித தமியான் இவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக மொலாக்கியில் தொழுநோயாளர்களிடத்தில் பணி செய்து அந்த மக்களுடைய அந்த துன்பங்களில் ஆற்றுப்படுத்தி வந்தவர் புனித தமியான். அவர்களோடு பேசுவது, அவளுடைய இல்லங்களுக்கெல்லாம் போவது, அவர்களோடு பணிவிடை செய்து அவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி அவர்களுக்கு மறையுரையெல்லாம் ஆற்றி வந்தாராம். சில சமயத்தில் இறந்தவர்களை கூட அடக்கம் செய்து அப்பேற்பட்ட அந்த நல்ல காரியங்களை எல்லாம் இவர் செய்து வந்தாராம். ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு பிறகு புனித தமியான் தன்னுடைய திருப்பலியின் போது மறையுரையில இப்படியாக மக்கள் முன்பதாக சொன்னாராம்: நாம் எல்லோருமே தொழுநோயாளர்கள் என்று சொன்னாராம். உடனடியாக மக்கள் எல்லாம் வியந்து போய்விட்டார்களாம். ஏன் இவர் தொழுநோயாளர் என்று சொல்லி நம்மை எல்லாம் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிற போது புனித தமியான் இந்த 12 ஆண்டுகளாக இந்த தொழுநோயாளர்களோடு பணி செய்த போது இந்த தொற்று நோயானது புனித தமியானுக்கு அப்படியே ஒற்றிக்கொண்டதா. இந்த தொழுநோயால் இதை கண்டு அவர் பயந்து போய்விடவில்லை, இதை கண்டு அவர் ஓடி போய்விடவில்லை, இதை கண்டு அவர் ஒளிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் இப்படியாக சொல்லுகிறார்: இந்த தொழுநோயாளின் வழியாக, இந்த நோயின் வழியாக தான் இந்த கடவுளை நான் கண்கூடாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
இதிலே தான் என்னுடைய வாழ்வு முற்றிலும் அமைந்திருக்கிறது. இந்த கடவுளை நான் பார்ப்பதில், பேசுவதில், கடவுளோடு பணி செய்வதில் எனக்கு இந்த நோய் முற்றிலும் எனக்கு கடவுளோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்லி பெருமையாக சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய நோய்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, போராட்டங்களிலிருந்து அவ்வப்போது நம்மை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவரிடத்துல நாம் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு நம்முடைய வாழ்வை தொடருவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அருமையான நாள் ஒரு உண்மையான நாள், நம்பிக்கையின் நாள், விசுவாசத்தின் நாளாக உங்களுடைய வாழ்க்கையில மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் புனித தமியானை போல பிறரன்பு பணி செய்ய வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளை, கடவுளுடைய நியமங்களை கடைபிடித்து அதன்படி நடப்பவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நம் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரித்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டவருக்கு நம்முடைய முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலோடு நாம் இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் இன்னும் போற்றி ஆராதித்து ஆண்டவருடைய இந்த மகிமையான இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அனைவரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. உன்னுடைய குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். உன்னுடைய நோய்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். உன்னை படுகொலி நின்று ஆண்டவர் மீட்டெடுக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கின்றார். இந்த நற்கருணை ஆண்டவர் உனக்கு தருகிற பலன், உனக்கு தருகிற அந்த வல்லமை, உனக்கு தருகிற அந்த தெய்வீக சக்தி. ஆகவே அந்த நற்கருணை ஆண்டவரை இன்னும் போற்றி ஆராதித்து வல்லமையோடு இந்த பாடலை நாம் பாடி துதிப்போம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை தந்தாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை தந்தாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் போன அந்த பெண்மணி, நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று சொன்னார். கண்ணீரோடு வந்தார், வேதனையோடு வந்தார், வெட்கத்தோடு வந்தார், தலைகுனிவோடு வந்தார். இந்த நற்கருணை ஆண்டவர் அவருடைய வாழ்வை நன்மைகளினால் நிரப்பினார். இதே நற்கருணை ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அதே அதிசயத்தை காண செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை கழுகின் இளமை போல புது பொழிவு பெற செய்ய இருக்கிறார்.
நன்றியோடு ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை உயர்த்தியதற்காய், கடைநிலையில் இருந்த என்னை கண்ணோக்கியதற்காய் நன்றி என்று சொல்லி இந்த பாடல் வரிகளோடு ஆண்டவரை நாம் போற்றி துதிப்போம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எத்தனையோ இடங்களிலே உனக்கு தலை குனிவுகள் வந்திருக்கலாம். ஐயோ, என்னால் இந்த வேலை செய்ய முடியவில்லையே, என்னை பார்த்து பல பேர் சிரித்தார்களே, எனக்கு ஏன் கடவுள் இந்த அறிவை கொடுக்கவில்லை, எனக்கு ஏன் இந்த ஞானத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி பல நேரங்களிலே கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் உன்னை அடைக்கலம் புகச் செய்கிறார். அவருடைய இறக்கைகளின் நிழலிலே உன்னை தஞ்சம் புகச் செய்கிறார் என்று சொல்லி திருப்பாடல் 91 நாம் வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் தான் உன்னை மணிமுடியாக, அவருடைய இரக்கங்களால் உன்னை மணிமுடியாக சூட்டிக் கொண்டிருக்கின்றார். உன்னுடைய வாழ் நாட்களை எல்லாம் நன்மைகளால் நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, வாழ்வை கொடுத்த உமக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? இருந்தாலும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உமக்கு மட்டும்தான் ஊழியம் புரிவோம் என்று சொல்லி யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் உமக்கு மட்டும்தான் ஊழியம் புரிவோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த ஆண்டவர் முன்பதாக நாம் இந்த பாடல் வரிகளை பாடி நாம் இன்னும் அவரை போற்றி ஆராதிப்போம். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. நம்முடைய சந்திப்பு பிறருக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். நம்முடைய சந்திப்பு பிறருக்கு ஆறுதலை தர வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய சந்திப்பு பிறருக்கு எரிச்சலை தருகிறது. ஏனென்று சொன்னால் நாம் சுயநலத்திலே வாழ்கிறோம், நாம் போட்டிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பொறாமை உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை வாழுவதற்கே நாம் தவறி போய் விடுகின்றோம். ஆனால் இந்த நற்கருணை ஆண்டவர் இவருடைய சந்திப்பு
இவர் போகிற இடங்கள் எல்லாம், இவர் வரக்கூடிய இடங்களில் எல்லாம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஐயோ, தாவீதின் மகன் வருகிறார், இமானுவேலாய், அவர் நம்மோடாய் நம்முடைய குறைகளிலிருந்து தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார் என்று சொல்லி எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு பாமரரிலிருந்து உயர்ந்தவர் வரைக்கும் எல்லா மக்களுக்கும் சமநீதியான அந்த சமூக தீர்ப்பினை செய்து அந்த சமூக தொண்டு பணியினை அவர் செய்து வந்தார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் அவருடைய சாயலை எல்லாம் மறந்து போய்விட்டு நாம் ஏதோ ஒரு நினைப்போடு நாம் இந்த 21வது நூற்றாண்டுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் தன்னுடைய சாயலை கொடுத்து நம்மை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய திட்டத்தின்படி வாழ்வதற்காக தான். ஆனால் முதல் பெற்றோர்களான இந்த ஆதாமும் ஏவாளும் செய்த அந்த பாவத்தின் விளைவாக இந்த உலகத்தில் சாவு வந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இவர்கள் செய்த பாவத்தின் விளைவாக இந்த உலகத்தில் சாவு வந்தது என்று சொல்லி அடுத்ததாக பார்க்கிறோம். முதல் சகோதரர்களில் மூத்த சகோதரரான காயின் தன்னுடைய சகோதர அன்பு என்னும் கட்டளையை மீறி தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொலை செய்ய முயற்சித்தான் என்று சொல்லி தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 8 நாம் வாசிப்போம். அடுத்ததாக பார்க்கிறோம், ஆபிரகாமின் காலத்திலும் நோவாவினுடைய காலத்திலும் மக்கள் பாவம் செய்த போது நெருப்புக்கும் நீருக்கும் அவர்கள் பலியானார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்று இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமை தேசத்திலிருந்து மீட்டு வந்த இறைவனுக்கு எதிராக பாலைவனத்தில் முணுமுணுத்த அந்த மக்கள் எல்லாம் சாகடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து வந்த மக்களிலே நம் கடவுள் ஏழைகளின் கடவுளாய் மாறி போய்விட்டார். அதனால்தான் இவர் அனாவிம் யாவே என்று சொல்லுகிறோம். இவர் ஏழைகளின் கடவுள், இவர் பணக்காரரின் கடவுள் அல்ல. மாறாக எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இவர் தாழ்ந்து வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்தவர், நம்மை தட்டி கொடுத்தவர். நம்மை அவர் தண்டித்தாலும் கண்டித்தாலும் அவருக்கு உரிமை உண்டு. ஏனென்று சொன்னால் அப்பா தந்தையே அழைக்கக்கூடிய உரிமையினை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இதை தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நற்கருணை ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். மகனே, மகளே, நீ எந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீ இந்த மண்ணகத்தை விட்டு விண்ணகத்திற்கு நீ கடந்து வருகிற போது அந்த நிலை வாழ்வுக்காக நீ போராடி கொண்டிருக்கிற அந்த வாழ்வுக்காக நீ மண்ணகத்தில் ஆண்டவர் தயார் செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். நற்கருணை ஆண்டவரே, வாழ வைக்கிற ஆண்டவரே, எங்களோடு நீர் கடந்து வந்து கொண்டிருக்கிற நாட்களுக்காய், பரிசுத்த நாட்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு உம்மை மறந்த நாட்கள் எல்லாம் ஏராளமான நாட்கள். உம்மிடத்தில் நாங்கள் திரும்பி நெருங்கி வர வேண்டும், உம்மை நாங்கள் அரவணைக்க வேண்டும். அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய அந்த உரிமையை நீர் கொடுத்திருந்தாலும் நான் அந்த வெற்றி பெறக்கூடிய அந்த பரிசை இலக்கை நோக்கி நான் ஓட வேண்டும். புனித பவுலடியார் சொல்லுவது போல பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லுவார், நான் வெற்றி பெறக்கூடிய பரிசை நோக்கி இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, நாம் எல்லோருமே வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும். நாம் எல்லோருமே விண்ணக பயணிகள், விண்ணக திரு அவையினுடைய பயணிகள். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும்
நம்முடைய நாட்களை எண்ணிக்கொண்டு அந்த விண்ணகத்திற்கு நாம் தயார் செய்வது நமது கட்டாய கடமை. ஆகவே அப்பொழுதுதான் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் அந்த நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அதே நினைப்போடு, ஆண்டவரே, என்னையும் என்னுடைய வாழ்க்கையும் இந்த நாட்களில எங்களை ஒவ்வொரு நாளும் உணரச் செய்ததற்காக, மறவாமல் இருப்பதற்காக நன்றி ஐயா என்று சொல்லி மறவாமல் நினைத்தீரையா இந்த பாடல் வழியாக இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் போற்றி அவரை ஆராதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, உற்று நோக்குவோம். மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நான் கோடி கோடி நன்றி ஐயா. உன்னுடைய வாழ்க்கையில உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி, உன்னுடைய வாழ்க்கை பல நேரங்களில் வெற்றிடமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் மீது நீ வெறுப்பு கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மை மறந்து போன நாட்கள் எல்லாம் ஏராளம், உம்மை விட்டு போன நாட்கள் எல்லாம் தூரம். ஆண்டவரே, இருந்தாலும் கண்ணின் கருவிழி போல என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையை சாவின் விளிம்புக்கு நான் கொண்டு போயிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஆறுதல் படுத்த மாட்டார்களா என்று சொல்லி வேதனையோடு இருந்திருக்கிறேன். இருந்தாலும் ஆறுதலை எனக்காக தருவதற்காக இதோ இந்த சிலுவையிலே பலியாகி இந்த உயிரோட்டம் உள்ள இந்த அப்பு பிரசனத்துல இந்த நற்கருணையில இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி உணர்வோடு இந்த பாடல் வரிகளை இதோ என்னுடைய ஆன்மாவுக்கு ஆறுதலை தருவீர் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளோடு நாம் தொடர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் போற்றி ஆராதிப்போம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீனமான நேரங்கள், ஏராளமான நாட்களை நீ சந்தித்திருக்கலாம். உன்னுடைய வாழ்நாட்களை, பல நாட்களை நீ மருத்துவமனையிலே நீ செலவு செய்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையை பல நாட்கள் வேண்டாத நேரங்களுக்காக
நீ செலவு செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை மறந்து போவதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, கண் உறங்குவதும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இவர் வாழ்வோரின் கடவுள், இவர் இறந்தோரின் கடவுள் அல்ல. ஆகவே நம்மை வாழ வைக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரிடத்துல பலவீனமான என்னை சுகப்படுத்துங்க. என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய தழும்புகளால், உம்முடைய ஆணி கரங்களினால், உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னுடைய வாழ்க்கையை விடுதலையாக்கி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த பாடல் வரிகளை நாம் பாடுவோம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானின் தழும்புகளால் சுகமாக்கும் இயேசுநாதா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, 1901ஆம் ஆண்டு லூர்து நகரில் நடைபெற்ற நிகழ்வு. பிரான்ஸ் நாட்டில் தலைநகரான பாரிஸில் இந்த தலைநகருக்கு அருகாமையில ஒரு கோர ரயில் விபத்து அந்த ஆண்டு நடந்தது. இதிலே ஏறக்குறைய பலக்கணக்கான மக்கள் எல்லாம் செத்து போனர். இதிலே பல உயிர்கள் எல்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. மருத்துவ படைகள் எல்லாம் விரைந்து கொண்டிருக்கிறது. எல்லா நிவாரண உதவிகள் எல்லாம் உடனடியாக அங்கங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரயில் பயணத்தின் பொழுது எத்தனையோ மக்கள் எல்லாம் கத்தி கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இறங்கி வா என்று சொல்லி பல்வேறு மக்கள் எல்லாம் அவர்களுடைய கடவுள்களை எல்லாம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு முடியாத ஒரு நபர், அவர் பெயர் கார்காம் என்பவர். இந்த கார்காம் என்பவர் ஒரு கிறிஸ்துவ நம்பிக்கை இல்லாத ஒரு நபர். இவர் உயிருக்கு போராடி அந்த குற்றுயிராய் கடந்த நேரத்தில் இவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். மருத்துவமனையில இவர் போராடி கொண்டிருக்கிறார், உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறார், வேதனைகளோடு இருக்கிறார், கத்தி கதறி கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி, அந்த கார்காமினுடைய மனைவியும் அவருடைய தாயாரும் அந்த மருத்துவமனையினுடைய அந்த தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அருகில அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மகனுக்கு மீண்டும் அந்த உயிர் பிச்சை கிடைக்குமா என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற நேரம். அப்பொழுது அந்த நேரத்தில் யாரோ ஒரு சகோதரி அந்த இடத்துல வந்து தன்னுடைய அந்த கார்காப்பினுடைய மனைவி இடத்திலும் அவருடைய தாயிடத்திலும் இப்படி சொல்லுகிறார்கள், அம்மா, உன்னுடைய மகன் கட்டாயம் பிழைத்துக் கொள்ளுவான், அவனை நீர் எப்படியாவது லூர்து நகருக்கு கொண்டு செல் என்று சொல்லி அந்த தாயிடத்திலும் மனைவியிடத்திலுமே யாரோ ஒரு சகோதரி சொல்லி இருக்கிறார். உடனடியாக அந்த மகன் படுகிற அந்த வேதனைகளை பார்த்து அவருடைய தாய் தன்னுடைய அந்த மகனிடத்திலே படுக்கையிலே இருந்த மகனிடத்திலே போய் சொல்லுகிறார், மகனே, உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய துன்பத்தை என்னால் தாங்க முடியாது, ஆகவே
நாம் கடவுளை நோக்கி நாம் அன்றாடி நாம் உடனடியாக லூர்து நகருக்கு நாம் செல்லுவோம் வா என்று சொன்னபோது கார்காம் சொன்ன பதில், அம்மா, சின்ன வயசிலிருந்து இன்னி வரைக்கும் எனக்கு சற்று கூட கடவுள் நம்பிக்கையே கிடையாது. கடவுள் என்பவர் இந்த உலகத்திலே ஒரு பொருட்டாகவே நான் கருதியது கிடையாது. கடவுளே என்னுடைய வாழ்க்கையில இல்லை. இப்பேற்பட்ட கடவுளை நான் இப்பொழுது கூப்பிட்டேன் என்று சொன்னால் அவர் வருவார் என்று என்ன நிச்சயம் என்று சொல்லி தன்னுடைய தாயிடத்துல கேட்கிறார். உடனடியாக அந்த கார்காமினுடைய தாயார் இப்படியாக அவரிடத்துல சொல்லுகிறார், மகனே, ஒருவேளை நீ அந்த கடவுளை கூப்பிடாமல் இருக்கலாம், நீ ஒருவேளை அந்த கடவுளை மறந்திருக்கலாம், ஆனால் அவர் உன்னை மறக்க கூடியவர் அல்ல. அவருடைய பெயரிலே உன்னுடைய பெயரை அவர் எழுதி பொறித்து வைத்திருக்கிறார். கட்டாயமாக அவர் உனக்கு சுகம் தருவார் என்று சொல்லி லூர்து நகருக்கு அவரை அழைத்து செல்கிறார். படுத்த படுக்கையில அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த மருத்துவமனையினுடைய அந்த அறிவுறுத்தலின்படி அந்த சகோதரியும் அந்த அவருடைய தாயாரும் அந்த மனைவியும் அழைத்து செல்கிறார்கள் அந்த லூர்து நகருக்கு. லூர்து நகருக்கு சென்ற வேளையில திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பலி நடந்து முடிந்த போது திருப்பலியினுடைய இறுதியில ஆராதனை எழுந்தேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராதனையுடைய எழுந்தேற்றத்தில் அந்த குருவானவர் அந்த கதிர் பாத்திரத்தை சுமந்து கொண்டு அந்த கார்காமினுடைய அருகாமையிலே அவர் இருக்கக்கூடிய அந்த படுக்கையினுடைய ஸ்ட்ரக்சர் அருகிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிற போது அவருடைய உடலிலே ஒரு மாற்றத்தை உணர்கிறார். யாரோ என்னுடைய அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறார், யாரோ என்னை தொடுவது போல என்னுடைய உடல் உணர்வுகள் எல்லாம் என்னை சிலிர்க்க செய்கிறது என்று சொல்லி கார்காம் சொல்லுகிறார். உடனடியாக அங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் வியந்து இவரை பார்க்கிறார்கள். உடனடியாக அவர் அந்த கார்காமிடத்தில் அந்த நற்கருணை பேழை கடந்து வருகிற போது தன்னால் எழுந்து நிற்பதற்கு மீண்டும் அந்த பழைய சக்தி அவருக்குள்ளே ஓடிக்கொண்டிருப்பதை உணர்ந்து அவர் எழுந்து நின்று அங்கேயும் இங்கேயும் ஓடி துள்ளி குதிக்கின்றார். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்து கொண்டது என்னவென்று சொன்னால், ஒருவேளை நான் கடவுளை மறந்தாலும் என்னை படைத்த கடவுள், என்னை பெயர் சொல்லி அழைத்த கடவுள் என்னை ஒருபோதும் விட்டு விடுவதில்லை என்று சொல்லி, அதனால் தான் நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம், அவர் உன்னை பாதாளத்திலிருந்து தப்புவிக்கிறார், தப்புவிக்க செய்கின்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நாம் பல நேரங்களிலே கார்காமை போலதான் இருக்கிறோம். உலகத்தோடு கடவுளுடைய நம்பிக்கை இல்லாமல் நாம் எத்தனையோ நேரங்களை கடவுளுக்கு கொடுக்காமல், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரங்களை எல்லாம் செலவு செய்யாமல் நாம் உலகத்தோடு வாழுகிறோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிடமாவது நாம் அந்த ஆண்டவரிடத்துல நம்முடைய வாழ்க்கைக்காக, இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற உன்னுடைய உயிர் ஓட்ட ரத்தத்திற்காக, உனக்கு கொடுத்த அந்த உயிர் மூச்சுக்காக நீ நன்றி சொல்லி இருக்கிறாயா? சற்று சிந்தித்து பார்ப்போம். தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை, தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை, 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 ஆராதனை செலுத்து. ஆண்டவரே, உலக காரியங்கள், வெறுப்புகள், பகை உணர்வுகள், என்னுடைய தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத போராட்டங்கள் எல்லாம் இன்றோடு இந்த நேரத்தில்
உமது முன்பதாக நான் விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உயர்த்தி பாரும் ஆண்டவரே. உமக்கு துதி கன மகிமையினால் நான் ஆராதனை செய்கிறேன். கைதால ஒளி முழங்க ஆராதனை செய்கிறேன். நீர் ஆபிரகாமின் கடவுள், நீர் யாக்கோபின் கடவுள், நீர் ஈசாக்கின் கடவுள், நீ இஸ்ரவேலின் கடவுள் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த ஆராதனையிலே நான் தியானித்துக் கொண்டிருப்பது போல நான் நம்பிக்கையோடு போராடுவதற்காய் காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருகிறது, சோதனைகள் வருகிறது என்று சொன்னால் நம்பிக்கையோடு காத்து உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது என்று சொன்னீர. நம்பிக்கையோடு ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் என்னுடைய குடும்ப தேவைகள், தனிப்பட்ட தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நற்கருணை நாதருக்கு ஆராதனை, நலமாக்கும் தேவனுக்கு ஆராதனை. நற்கருணை நாதருக்கு ஆராதனை, நலமாக்கும் தேவனுக்கு ஆராதனை. தானியேலின் தேவனுக்கு ஆராதனை, தாவீதின் மைந்தனுக்கு ஆராதனை. தானியேலின் தேவனுக்கு ஆராதனை, தாவீதின் மைந்தனுக்கு ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதனை, துதிகன மகிமையால் ஆராதனை. ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதனை, துதிகன மகிமைக்கு ஆராதனை. கைத்தால ஒளி முழங்க ஆராதனை, எக்கால துணி முழங்க ஆராதனை. கைத்தால ஒளி முழங்க ஆராதனை, எக்கால முழங்க ஆராதனை. ஆராதனை 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 அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பம் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது உயிர்ப்பின் பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.